பழனி ஆண்டதா என்னது எங்களோட வாழ்க்கையே முழுசா பழனி ஆண்டதுனாலதான். முதல் நான் வீடு கட்டலான்னு ஒரு 30 years பேக் இடம் பார்த்துட்டே இருக்கோம். ஒரு 25 years பேக் ஒரு 4-5 வருஷம் ட்ரை பண்ணி கிடைக்கல. அப்புறம் கிடைச்சது. அந்த வீடை வாங்கி கொடுத்தவர் எங்க ஆத்து பெரியார் நகர் இடத்தை வாங்கி கொடுத்தவர் பேரு வேலாயுதம் பிள்ளை. வாங்கி கொடுத்த அப்புறமா அப்ரூவலுக்கு எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணவர் தெய்வ சிகாமணி. கட்டடத்தை யாரை வச்சு கட்டலாம்னு யோசிக்கிறேன். அப்ப கரெக்டா என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்தார், சுப்பிரமணியம்னு பேரு. பெரிய கான்ட்ராக்டர், கவர்மெண்ட் கான்ட்ராக்டர். அவர் தான் எங்க ஆத்த கட்டி கொடுத்தார். எங்களுக்கு அப்ரூவல்ல சாங்ஷன் வாங்கி கொடுத்தவர் பேரு பொன்னுச்சாமின்னு பேரு. இன்ஜினியரா ஸ்ரீரங்கத்தோட இப்ப ஏசிமாங்க இருந்தவர். லோன் சாங்ஷன் பண்ண ஸ்டேட் பேங்க் போறேன். பேங்க் ஆஃப் இந்தியா தான் எனக்கு அக்கௌண்ட். அவ கண்டிஷன் போட்டோன்னு ஸ்டேட் பேங்க் போறேன். அந்த ஸ்டேட் பேங்க்ல எனக்கு லோன் சாங்ஷன் பண்ணி கொடுத்த மேனேஜர் பேரு கோயம்புத்தூர்ல இருக்கார், SBI மேனேஜர். அவரும் முருகன் பேர் கொண்டவர் தான். அவர் தான் லோனை சாங்ஷன் பண்றார். PK பாலசுப்ரமணியன் அவர் பேரு. எனக்கு ஃபுல் லோனும் போட்டு கொடுத்தது அவர் தான். அதை வச்சு சுப்பிரமணியம் இன்ஜினியரை வச்சு பெரியார் நகர்ல வீடு கட்டினோம். ஃபுல்லாவே அங்கேயே முருகன் வந்துட்டான். இது ரொம்ப புரியல. வீடெல்லாம் கட்டி அங்க வந்தாச்சு. என் பையனுக்கு பூனல் போட்டோம். அதுக்கப்புறம் இந்த வீடுக்கு வந்தோம். வந்தப்புறம் அந்த வயசு நம்ம நான் உழைச்சேன்னு நினைச்சிருக்கலாம். பட் பணியாண்டவன் பாடம் கற்பிக்கணுங்கிறதுக்காகவா அல்லது நான் தான் பண்ணேங்கிறதுக்காகவோ எனக்கு ஸ்பைனல் கார்டுல ப்ராப்ளம் வந்தது. ஒரு நாள் கீழே விழுந்தேன். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஸ்பைனல் கார்டுல. கிருஷ்ணமூர்த்தி டாக்டர் பார்த்தா ஆபரேஷன் தான். அப்புறம் நாங்க எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு டாக்டர்கிட்ட AV சுப்பிரமணியத்திட்ட போனோம். போய் பார்த்தா ஆபரேஷன் பண்ணிக்கிறது நல்லது, சரியா போயிடுங்க. அப்புறம் டாக்டர் ரமேஷை வச்சு இவா எல்லாரும் முருகனை கும்பிடுறவா. அந்த ரமேஷ் டாக்டருக்கு முருகன் தான் தெய்வம். கூடயே ஸ்பைனல் கார்டு ஆபரேஷன் போது 4 மணி நேரம் இருந்தவர் டாக்டர் AV சுப்பிரமணியன், நியூரோ ஸ்பெஷலிஸ்ட். அவர் இருந்தார், எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கிற முறையில இருந்தார். ஸ்பைனல் கார்டு ஆபரேஷன் ஆச்சு. 2 மாசம் ரெஸ்ட்ல இருந்தேன். அதுக்கப்புறம் கிளம்பி வாக்கிங் போகணும்ட்டாங்க. வாக்கிங் போகும்போது ரொம்ப தள்ளும், என்னையே தள்ளும். ஏன்னா ஆபரேஷன் ஆகி செட் ஆகல உடம்பு. அது மறுநாள்ல இருந்து ஒருத்தர் வர்றாரு, என்னோட என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. எங்க வாக்கிங் போறீங்களா? ஆமாங்கிறேன். நான் வேலையெல்லாம் இல்லைன்னா மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவா இருந்தவர். நான் வரேன், நான் கூட அன்னில இருந்து வராரு. 1 கிலோமீட்டர் ஆச்சு, 2 கிலோமீட்டர் ஆச்சு, 3 கிலோமீட்டர் ஆகி எங்க ஆத்துக்கு போயிட்டு காப்பியை குடிச்சிட்டு அவர் போயிடுவார். 3 மாசம் கிட்டத்தட்ட அவர் கூடயே வந்தார். 3வது மாசம் எனக்கு நன்னா சரியா போனோன்னு அவர் வேலை கிடைச்சு இந்த ஊரை விட்டே போயிட்டார். அவர் பேர் சுவாமிநாதன். சோ அடுத்து அதுலயும் பழனியாண்டவன் வந்தான். இதெல்லாம் ஆபரேஷன் எடுத்து பழனிக்கு போகணும், சரியா போயிடுத்து. ஆனா படியில உட்காரக்கூடாது, எலிவேட்டடா தான் உட்காரணும், ஸ்டூல்ல தான் உட்காரணும், சேர்ல தான் உட்காரணும்னு கண்டிஷன் டாக்டர். இருக்கிற கார் மாருதி 800. அப்ப BHAல A சுப்பிரமணியன் ED இருந்தார். அவர் ஆத்துக்கு நம்ம கிளைண்ட். அவர் ஆத்துக்கு பார்த்துட்டு நீங்க வேகனார் வாங்கிட்டு இருங்கோ, அது நல்ல ஹைட்டா இருக்கும், ஸ்பைனல் கார்டுக்கு பிரச்சனை பண்ணாது. எனக்கு வந்ததையே வேகனார் தான் எனக்கு சோரியமா இருந்ததுன்னார். நெக்ஸ்ட் டே ஏற்பாடு பண்ணி வேகனார் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் அந்த கார்ல பழனிக்கு போறேன். போன அன்னைக்கு எப்படிரா என் ஒய்ஃபு எங்க அப்பா எல்லாரும் கவலைப்படுறா, அபிஷேகம் பார்க்க தரையில தான் உட்காரணுமேனு. அன்னைக்கு உள்ள போனோன்னு சூப்பர் சொல்றார், சார் எலிவேட்டடா ஃப்ரீ தர்ஷனுக்கு ஒரு ஹைட் ஏத்தி படி போட்டிருக்கோம் சார், ஏத்த மாதிரி பாருங்க, அங்க போய் உட்காந்துக்கோங்கிறான். அது நல்ல ஹைட்டா இருக்கு. நேருக்கு நேர் சாமிகிட்ட உட்காந்து வர்ச்சுவலா அழுதுட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் வந்தோம். அதுக்கப்புறம் ஸ்பைனல் கார்டு ஆபரேஷன் ஆகி நன்னா ஓரளவுக்கு ஆயாச்சு. ஆபீஸ் போக ஆரம்பிச்சாச்சு மெயின்கார்ட்ல. இப்படி யோசிச்சுட்டே இருந்தேன். என் பொண்ணு பையன் எல்லாம் சின்ன குழந்தைகள். நமக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுதுன்னா அவ என்ன பண்ணுவாங்க, பிசினஸ் ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சேன். எகைன் பழனிக்கு போனேன். கல்யாண மண்டபம் கட்டுன்னு வந்தது. இடத்த பார்க்க ஆரம்பிச்சேன். இப்போ உட்கார்ந்து இருக்கிற பழனியாண்டவனோட சந்நிதியில இந்த கல்யாண மண்டபத்தை இடத்த வாங்கறதுக்கு முயற்சி பண்ணேன். 8 மாசம் முயற்சி பண்ணேன். அப்ப பேங்க் மேனேஜரோட ஃப்ரெண்டு ஒருத்தர், ஒரு உபாசகர் ஐயங்கார் மாமா பிரம்மச்சாரி போய் பார்த்தேன். 7 நாட்டு சனி இருக்குன்னு, அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது, மொட்டையாண்டியா வரா, உனக்கு இந்த இடத்த வாங்கி கொடுப்பான், நானே இருந்து கட்டித்தரேன்னு சொல்றான்னு சொன்னார். அதே மாதிரி நடந்தது. இந்த இடத்த வாங்கினோம். அப்ரூவல் ஆரம்பிச்சு பில்டிங் கட்டி முடிகிற வரைக்கும் எல்லாருமே முருகன் தான் வந்தார். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா முதல்ல இதுக்கு கொத்கார் வந்தவன் பேரு சண்முகமும் வள்ளிங்கிற சித்தாலும் டே 1ல இருந்து
எல்லா வேலையும் முடிகிற வரைக்கும் இருந்தான். இந்த கட்டடத்தை கட்டி கொடுத்த இன்ஜினியர் பேரு சக்திவேல். பழனியில திருவுள சீட்டு போட்டு அவர் பேர் தான் செலக்ட் ஆச்சு. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் பேர் செல்வ சரவணன். எங்களோட ஆர்கிடெக்ட் பேர் சிவகுமார். இந்த மாதிரி எது எடுத்தாலும் ஒரு சாமான் வாங்குறோம்னா முருகனை கும்பிடுறவன் தான் சாமான் கொண்டு வந்து தருவான். இப்படித்தான் நடந்தது. எண்டுல கல்யாண மண்டபத்தை அண்ணிலேருந்து பார்த்துட்டது சுவாமிநாதன் என் தம்பி தான் பார்த்துட்டான். இப்படித்தான் இதான் எங்க வாழ்க்கையே. எதா இருந்தாலும் பழனி ஆண்டவனே நம்புறோம். சரி, கல்யாண மண்டபத்தை கட்டியாச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. பேரு திருவிழச்சூட்டு அங்க கொண்டே போடுறேன். அப்ப இருக்கிற இருந்த குருக்கள் எல்லாம் உள்ள கொண்டு சீட்டை வச்சுட்டு வந்து இதுல பேரு சண்முகான்னு இல்லையா, பேர் எழுதலையான்னு கேட்கிறார். இல்ல மாமாங்க, நான் எங்க அப்பா பேர் போட்டேன், இன்னும் 2-3 பேர் போட்டேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அங்க போய் கேட்டா அவர் சண்முகான்னு ஏன் எழுதலன்னு வருது, திருப்பி எழுதி கொடுங்கன்னாரு. இன்னொரு பேப்பர் எழுதுறேன். அப்ப நீங்க எடுக்காதீங்கிறேன். வேற ஒரு சின்ன குருக்கள் வந்து எடுக்கிறார், சின்ன பையன், அவர் பேர் குமரன் பேரு. சண்முகான் தான் வந்தது. இன்னைக்கு சண்முகாதான் உலக புகழ், பணியாண்டவன் தான். இவ்வளவு தூரம் வந்திருக்கிறது நிறைய இன்சிடென்ட் சொல்லலாம் எங்க வாழ்க்கையில. எல்லாமே பழனி ஆண்டவன். சின்ன புத்தி மனுஷன் புத்தி தானே. சரி, இந்த ஏத்த மாதிரி உட்கார்ந்து இருக்கார் சதீஷ். அவர் பார்த்துப்பாருன்னு நினைச்சா சாமி நம்மள ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண மாட்டான். பழனி ஆண்டவன் இருக்கான்னு நமக்கு நினைக்கும் போது அதே சதீஷ் பக்கத்துல சதீஷோட ஃப்ரெண்டே முருகன் பேர் கொண்டவன் முருகன் வருவார், இல்லாட்டி பழனின்னு ஒருத்தர் வருவார். எங்க பிரச்சனை தீர்ந்து போயிடும், சொல்யூஷனும் கிடைக்கும். நம்பினவனுக்கு பழனி ஆண்டவன். நம்பாத போது கல்லலால் நம்பாதுங்கிற பிரச்சனையே கிடையாது. முருகான்னா பழனி ஆண்டவன் தான், பழனி ஆண்டவன் தான், பழனி ஆண்டவன் தான். அவன் நடத்துவான், அவனே ஆழ்வான், அவனே ஆண்டும் கொண்டிருக்கின்றான். அவ்வளவுதான். இதை நான் ஒரு இதோட முடிக்கிறேன். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே, கூறுமடி யார்கள் வினே தீர்க்கும் முகம் ஒன்றே. பல தடவை நான் தீர்த்த முகம் ஒன்றேன்னு பாடிட்டு இருந்தேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார், தீர்த்துட்டானா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருத்தார். சாரி, எல்லாம் தீர்ந்துடுத்தோ, தீர்க்கும் முகம்னு பாடுங்க. வர்ற பிரச்சனையும் தீர்த்து தருவான், வரப்போற பிரச்சனையும் தீர்த்து தருவான், பிரச்சனை வந்தாலும் தீர்த்து தருவான், வராமையும் பார்த்துப்பான். அதனால ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே, கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வேள்வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூடரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. இந்த முருகன் மாநாடு விசேஷமா நடந்துட்டு இருக்கு. மதுரையில ஒரு பக்கம் திருப்பரங்குன்றம், ஒரு பக்கம் பழமுதிர்ச்சோலை ஞானத்துக்கு உரிய தேசம். இந்த பக்கம் திருப்பரங்குன்றம் சுவாமி தேவர்களோட பெண்ணை கல்யாணம் பண்ணின்ற திருப்பரங்குன்றம். கொஞ்சோண்டு தூரம் தள்ளி திருச்செந்தூர். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் வெற்றிவேல் வீரவேல்னு அந்த முருகனே சூரனை வதையாடி நல்லபடியா தமிழ்நாட்டை காக்கட்டும். வெற்றிவேல் வீரவேல் மாநாட்டுக்கு எல்லாரும் போயிட்டு வாங்க. வெற்றிவேல் வீரவேல்.